ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் வந்துட்டு எப்படியோ மாட்டிக்கிட்டாரு ஒருத்தருங்கிற மாதிரி நம்ம ஸ்னேகாவை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டதுக்கப்புறமே ரியாக்ஷனை பார்க்கணுமே அவங்க அப்பாவோடது. ஐயோ சிப்பி சிப்பாக வருது, எதுவும் சொல்ல முடியல அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் அழுவ சொன்னால் அழுகுற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் கொடுப்பானா, உனக்கு இந்த மாதிரி கேரக்டர் சூட் ஆகலப்பா, ஒரே கோமாளித்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, அவர் அழுவுறதை பார்க்க அப்படி தாங்க இருக்குது. அப்படி எப்படி அழுகுறாரு. ஐயோ அம்மா உன்னை இப்படி பார்க்க முடியுமா, அப்படி பார்க்க முடியுமா, ஐயோ நீ அழுகிற மாதிரியே தெரிலப்பா, நீ ஆனந்தப்படுற மாதிரி இருக்குது, இந்த கரடி முஞ்சனுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, இவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலையே. அதாவது பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுன்னா இப்படி பண்ணும், நீ தப்பான வழியில் நடந்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வான்னு சொல்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறமா திருந்துன்னு சொல்கிறத விட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நம்ம ஆளை வச்சு பண்ணியிருக்கலாமேம்மா, நீ என்னம்மா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா கொடுக்குறாடா அட்வைஸு. வனரோசா பிள்ளை நல்லா வளர்த்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இவரை பார்த்து சொல்லணும் போல். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாக மாட்டிக்கிச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு வெளியே போய் நின்று பேரம் பேசுகிறாராமா. சிவா எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க, உனக்காக நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா பண்ண நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து என்னை கொளுத்து வந்து பதைக்க தானே பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறேன் வாபஸ் வாங்குவியா வாங்க மாட்டேன்னு சிவாவை பிடிச்ச மிரட்டா, நீ என்ன மிரட்டினாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சிந்து ஒரு பக்கம் என் புருஷன் மேல உள்ள கேஸை வாபஸ் வாங்க, நான் இதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அது போய் கேஸ் எப்படினாலும் நான் உடச்சிட்டு வந்துடுவேன், நீ ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சிந்துவை திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்